ஓகே சோ ஆரம்பிங்கம்மா. சொல்றத ரிப்பீட் பண்ணி பாடணும். சா தா கொட்டாயெல்லாம் விடக்கூடாது. சா என்னம்மா கண்ணெல்லாம் மூடி திறக்குற? ரே என்னது? ரி ஆர் இ ஆரி இல்லன்னா ஆரின் பாடக்கூடாதுனா. நீ தானே சொன்ன ஸ்பெல்லிங் ஆரினா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரீன் பாடணும். ஆரி ரீ பண்ணணுமா? ஆரி ரீ கொஞ்சம் வந்து உங்களுக்கு அறிவு இருக்காண்ணா? இப்படிலாம் குருநாதர்னு பாக்குறேன். ரீ அவ்வளவுதான். ரே ரீ அது என்னடா ஜர்க்கு நடுவுல? அதெல்லாம் பண்ணக்கூடாது. குளிரும் எல்லாம் பண்ணக்கூடாதுண்ணா. என்ன குளிர்த? குளிரும் போது எப்படி குளிர? ஸ்வெட்டர் போட்டுக்கோங்கண்ணா. ஒழுங்கா பாடுங்க. ரீ வரல ஒழுங்கா பாடுங்க. ரீ அப்படி கட்டு வாய முடிக்கணுமா? ஆமா. அதெல்லாம் க ஜி 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 கொரில்லா ஜி கொரில்லா. அது கொரில்லா இல்ல கா கா. கா. என்ன பார்த்தா அவ்வளவு மக்கு மாதிரி தெரியுதா? அது கானே சொல்லலாம்ல, எது கொரில்லாலாம் சொல்ற? பா பா அதே மாதிரி எல்லாத்தையும் பாடுங்க. காலையில அந்த பால்காரங்க வருவாங்க. பால் அம்மா பால். கரெக்டா இருக்குடா உனக்கு. ஓகே அம்மா ஃபுல்லா பாடுமா. ஒரு வாட்டி ஃபுல்லா பாட்டும் கேட்டு இவர் அமிச்சிடலாம். சா ரே கா மா பா த நீ சா. இது ரொம்ப நீட்டா இருக்குதே. பாதி பாதி. சா சா ரே கா கா மா என்னம்மா நீ? நீ என்கிட்ட சொல்லும் போது பான்ட்டு உலோ நீட்டு பாவா பாருயே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.